சுவாமிஜி, அப்போ பொங்கல் தமிழர்கள் புத்தாண்டு இல்லையா? உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கா? வாங்க காணொளிக்குள்ள போகலாம். நான் தீபன் தணிகாஜலம் மற்றும் பிரம்மச்சாரி சுஜித் சைத்தன்யா. வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். ஓகே, இப்போ பொங்கல் தமிழர்கள் புத்தாண்டு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அது தமிழர்கள் புத்தாண்டு, அது வந்து நியூ இயர், தமிழர்களோட நியூ இயர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆக்சுவலி பொங்கல்னா என்ன? பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருநாள் அறுவடை திருநாள். ஓகே, இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பாரத தேசம் முழுக்கம் கூட இல்லை, உலகம் முழுமையாக அறுவடை காலத்தை கொண்டாடுவதற்கான ஒரு நிகழ்வு தான் இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு புது பானையில் புது அரிசியில் பால் கறந்து பொங்கலிட்டு நமக்கு இந்த அறுவடைக்கு இந்த பயிருக்கு உதவியாக இருந்த சூரியனையும் காளைகளையும் இந்த மண்ணையும் ஆதரிக்கின்ற நாள் தான் வந்து இந்த பொங்கல் திருநாள். ஓகே சுவாமிஜி, இப்போ வந்து நீங்கள் இது வந்து அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்கிறீங்க. வெறும் தமிழர்களால் மட்டும் கொண்டாடப்படலை, உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறதுனா தமிழர்களை தவிர வேறு யார் யார் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுறாங்க? இப்போது இதே திருநாளை வந்து இந்தியாவில் சில இடங்களில் லொஹரி அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகையில் கொண்டாடுறாங்க. நம்மளுடைய குஜராத்தில் பார்த்தோம்னா இதே அறுவடை திருநாளை பட்டம் விடும் நாட்களாக கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பெங்காலில் பார்த்தோம்னா அவங்க இந்த எள்ளால் செய்யப்பட்ட இனிப்பு பண்டங்களை கொடுத்து கொண்டாடுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளுக்குமே கேரளாவில் பார்த்தோம்னா இதை வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாளாக கொண்டாடுறாங்க. ஆந்திராலையும் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாளாக கொண்டாடுறாங்க. இப்படி பாரத தேசம் ஃபுல்லாகவுமே இதே பொங்கலை நம்மளுடைய மலேசிய திருநாட்டில் காவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருநாள். நம்மளுக்கு வந்து அறுவடை திருநாள் வேற நாள் இருக்கிறதுனால இந்த காவாய் திருநாளை வந்து அவங்க வேற நாளில் கொண்டாடுறாங்க. ஆனால் இது எல்லாமே பொங்கலோடு அறுவடையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படி தான். அதனால தான் இதை வந்து இந்த நாட்களில் பொங்கலாக நம்ம கொண்டாடுறோம். வந்து அறுவடை திருநாள் அப்போ வந்து தமிழர்களோட இல்லைன்னா வந்து நம்மளோட புத்தாண்டு எண்ணிக்கை வந்து சொல்லப்படுகிறது. அதோட குறிப்புகள் எங்கே இருக்கு? இப்போ வந்து புத்தாண்டுகள் சொன்னால் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ரிஃபர் பண்ணி நம்ம சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்து நம்ம புத்தாண்டா வந்து நம்ம சொல்றாங்க, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து எங்கேருந்து நம்ம பார்க்கலாம், எந்த மாசத்துலேருந்து நம்மளோட புத்தாண்டை நம்ம பார்க்கலாம்? இது முதல்ல இந்த புத்தாண்டை அறிவிச்சது வந்து நம்மளுடைய பழைய காலத்துலேருந்து இதை கொண்டாடலை. இதை ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு சில வருஷங்கள்லாம் ஒரு 50-60 இது போனால் ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் இதை வந்து பொங்கல் திருநாளாக அவங்களோட பொலிட்டிக்கல் ரீசனுக்காக இதை அறிவிக்கப்பட்டு பொங்கல் திருநாளை வந்து புது வருஷமாக கொண்டாடுறாங்க. ஆனால் நம்மளோட இலக்கியங்களில் பார்த்தோம்னா வசந்த காலம் பிறக்கின்ற காலத்தை வந்து நம்மளுடைய வருட பிறப்பாக சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சித்திரை 1 தான் வசந்த காலத்துடைய பிறப்பு. இதுக்கு ஒரு குறிப்பு இருக்கிறது. என்ன குறிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் புறநானூறு அகநானூறுலாம் குயில் கூவும் காலங்கள் அப்படின்னு சொல்ல. குயில் எப்போ கூவும்னா வசந்த காலத்தில் தான் கூவும். இந்த வசந்த காலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோம்னா சித்திரை 1ஆம் திகதி தான் ஆரம்பிக்குது. அப்போது சித்திரை 1ஆம் திகதி தான் நம்மளுடைய தமிழ் வருட பிறப்பாக நம்ம கொண்டாடுறோம். இதில் எந்த ஒரு ஆட்சேபனையுமே இருக்கக்கூடாது, எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஏன்னா பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாள் அறுவடை திருநாளாகவும் சித்திரை 1 நம்மளுடைய வருடத்தின் முதல் நாளாகவும் நம்ம கொண்டாடுறோம். சரி சுவாமிஜி, இப்போ வந்து பொங்கல் வந்து ஒரு அறுவடை திருநாள். அது வந்து உலகமெங்கும் நிறைய இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு அறுவடை திருநாள். ஓகே, அப்போ வந்து சித்திரை 1 தான் வந்து நம்மளோட புத்தாண்டு அப்படின்னு வந்து குறிப்பிடப்படுகிறது என்று நீங்க சொல்றீங்க. ஓகேவா சுவாமிஜி? அதனால நீங்க பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லணுமே தவிர பொங்கல் புது வருட பிறப்பு
வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, சரி. அடுத்த வாட்டி நான் மாத்திக்கிறேன். அடுத்த வாட்டி வந்து பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு மாத்திக்கிறேன். ஓகே ஓகே. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த பொங்கலை வந்து எப்படி கொண்டாடணும். ஸோ இப்போ நார்மலி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பொங்கல் வந்து 3 நாள் கொண்டாடுவாங்க. இந்த அறுவடை ஒட்டிய மாதிரி இந்த மாட்டு பொங்கல் அந்த மாரி தான் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி நீங்கள் சொன்னோடனே தான் லிங்க் பண்ணுது நிறைய விஷயம். ஸோ இந்த பொங்கலை வந்து எப்படி நம்ம கொண்டாடுறது, அதோட தத்துவங்கள் என்னென்ன குறிக்கிறது? இந்த பொங்கல் திருநாளை நம்ம 3 நாட்களாக கொண்டாடுவோம். முதல்ல வந்து பொங்கல் வைத்து சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவானே, அதாவது அறுவடை நல்ல வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து சூரியன். அப்போது சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வகையாக பொங்கல் வைத்து அந்த பொங்கலை வந்து சூரிய பகவானுக்கு முதல்ல கொடுத்து அதை மற்றவங்களோட பகிர்ந்து உண்ணுதல் அப்படின்றது முதல் நாள் கொண்டாடக்கூடும். 2வது நாள் வந்து அடுத்து நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கிறது பார்த்தோம்னா நம்மளுடைய வயல் இதுலெல்லாம் வந்து மாடுகள் தான். இந்த மாடுகள் வந்து மகாலட்சுமிக்கு சமமாக நம்ம கொண்டாடுறோம். இதுலேயும் முக்கியமாக ஏந்தி உழுவக்கூடிய காளை மாடுகளை இந்த நாட்களில் வந்து கொண்டாடுவோம். என்னென்னா அன்னைக்கு இந்த மாடுகளுக்கு எல்லாத்தையும் குளிப்பாட்டி, நம்ம கிராமப்புறங்களில் பார்த்தோம்னா மாட்டுப்பட்டியிலேயே உள்ளுக்குள்ளாலேயே வந்து மாட்டுக்கு வந்து பொங்கல் கொடுத்து கரும்பு கொடுத்து அந்த மாட்டுப்பட்டிக்குள்ளேயே வந்து பாயிட்டு உண்ணுவாங்க. அதை சுத்தம் பண்ணி அந்த மாடுகளுக்கு அலங்காரம் பண்ணி அதுகளுக்கு பூஜை பண்ணி அன்றைக்கி அந்த மாடுகளுக்கு நிறைய பழங்கள் இதெல்லாம் கொடுத்து, அதாவது என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு என்னெல்லாம் நமக்கு உதவி பண்ணியிருக்கோம், நம்ம வயிறு நிறையறதுக்காக தான் அவங்களும் உதவி பண்ணுறாங்க. அப்போ அந்த வயிறு நிறைய நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தும் வகை 3வது நாள் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காணும் பொங்கல் எப்படி செய்வாங்க அப்படின்னா, இல்லைன்னா நம்ம ஊரில் கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கன்னி பொங்கலுக்கு எங்கெல்லாம் வந்து பெண்கள் இன்னும் கல்யாணம் ஆகலையோ இவங்க எல்லாம் ஒரு இடத்துல பொதுவான ஒரு கோவில்லையோ ஒரு மண்டபத்துலேயோ இல்லை ஒரு பொதுவான ஒரு வெளியில் கூடி அங்கே இந்த பெண்கள் எல்லாம் பொங்கல் இடுவாங்க. அப்போது அவங்க வந்து குடும்பமாக வந்து இந்த கன்னி பெண்கள்லாம் பொங்கல் இடும்போது அப்போ தான் விவசாயம் ஆகிருக்கும், அவங்க கையில் பணம் இருக்கும். அப்போது இந்த கல்யாணம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போது யார் வீட்டில் வந்து காளையர்கள்னால் ஆண்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கல, அந்த பொண்ணு நல்லா இருக்கு, அப்போது அப்படி விசாரித்து அந்த கல்யாணம் பண்ணுறதுக்காக காணும் பொங்கல் அப்படின்ற ஒரு அர்த்தம். அப்படி இன்னொரு இதில் வந்து காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உறவினர் வீட்டுக்கு செல்லுதல், நண்பர்கள் வீட்டுக்கு போய் செல்லுதல். ஏன்னா இந்த பொங்கல் அப்படின்னு சொல்கிறது வெறும் அறுவடை மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் என்னெல்லாம் வளர்க்குறாங்களோ பயிரிடுறாங்களோ வளர்க்குறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே. அப்போது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து வாழை மரம் பயிர் பண்ணியிருப்பீங்க, நான் வந்து அரிசி பண்ணியிருப்பேன். அப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் வாழை இல்லை உள்ள பலகாரங்கள்லாம் செய்து எனக்கு பரிமாறுவீங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது அரிசியில் உள்ள பலகாரங்கள் நான் உங்களுக்கு அதுவும் காணும் பொங்கல். ஒருத்தர் காணுதல், பண்டமாற்றம் செய்து கொள்ளுதல் அப்படின்ற இதுலேயும் இந்த காணும் பொங்கல் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சுவாமிஜி, ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த மூணு நாளும் எப்படி நம்ம என்னென்ன செய்கிறோம், எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த சூரிய பகவானுக்கு நம்ம படையல் இட்டு நம்ம பொங்கல் செய்கிறப்ப ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சூரிய பகவானுக்கு எப்படி நம்ம வந்து சரியாக நம்ம படையலிடுறது. ஏன்னா ஒருத்தங்க நம்ம பார்த்தோன்னா வந்து காய்கறிகள் நம்ம என்னென்ன வீட்டில் இருக்க காய்கறிகளோ எல்லாம் பழங்களோ அப்படி வச்சு வழிபடுவாங்க. ஸோ இதுமாரி நிறைய வித்தியாசமாக செய்கிறது வழக்கம் உண்டு. ஸோ இது வந்து நார்மலி வந்து எப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு சூரிய பகவானுக்கு எப்படி வந்து அந்த படையலிட்டு வழிபடுறது, அதோட முறை என்ன? பொதுவாக நம்மளுடைய இந்த பொங்கலை வந்து பார்த்தோம்னா 2 பொங்கல் வைப்பாங்க அந்த காலத்தில். இப்போ மலேசியாவில் ஒரு பொங்கல் வைக்கிறோம், 2 பொங்கல் வைப்பாங்க. ஒன்று வெண்பொங்கல் வைப்பாங்க, இன்னொன்று சர்க்கரை பொங்கல் வைப்பாங்க. இந்த வெண்பொங்கலுக்கு தாளிக்காமல் கூட்டி குழம்பு வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒன்றா வேக வைத்து எந்த ஒரு தாளிப்பும் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு காய்கறி. அதுக்காக தான் இப்போலாம் வந்து காய்கறி வைக்கிறோம். அது வந்து கூட்டி குழம்பு வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டி குழம்பு வைத்தலை ஒரே பானையில் எல்லா காய்கறிகளும் பருப்பு இது வகையான என்னென்ன காய்கறிகள் கிடச்சிருக்கோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதில் குழம்பு வைப்பாங்க. அதை வந்து இந்த பொங்கலுக்கு வந்து இணையாக கொடுப்பாங்க, வெண்பொங்கலுக்கு இணையாக அது தான் கொடுப்பாங்க. அப்போது
இப்போ நம்ம ஒரு பொங்கல் வைக்கிறோம், அந்த ஒரு பொங்கல் பற்றி மட்டுமே பேசுவோம். இப்போ இந்த ஒரு பொங்கல் வந்து சூரியனுக்காக வைத்து ஒரு தலைவாழை விரித்து அதில் முதல்ல வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் வைக்கணும். மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைத்து வெற்றிலை பாக்கு பழங்கள் வைத்து அவருக்கு வழிபட்டு தூபம் தீபம் கற்பூர ஆரத்திலாம் காமிச்சிட்டு சூரியனுக்கு பாக்கியுள்ள பொங்கல் பழங்கள் இது எல்லாத்தையுமே அடுக்கி சூரியனுக்கு முதல்ல கொஞ்சம் புஷ்பம் தூபம் தீபம் இந்த இருக்கக்கூடிய இந்த பொங்கல் பழங்கள் எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணிட்டு கற்பூரம் காமி நாம் அறுவடை பண்ணலைன்னா கூட நம்ம சாப்பாட்டுக்கு அறுவடைக்கு உதவியாக இருக்கிற சூரியனுக்கு நன்றி சொல்லணும். சொல்லி இன்னும் இந்த பயிர்கள் இந்த பிருத்திவி சிஷ்யசாலினி நம்ம மந்திரங்கள் சொல்லுகின்றது என்னென்னா பிருத்திவி எப்பயுமே பச்சை பசேல்னு இருக்கணும். அந்த மாதிரி சூரியனோட அனுகிரகத்தால் நல்ல காலத்தில் சரியான மழை பெய்து நிறைய காய்கறிகள் இதெல்லாம் உருவாகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த உழவர்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க இன்னைக்கு சேத்துல கால் வைக்கிறதுனால தான் நமக்கு நம்மளுடைய தட்டில் சோறு இருக்குது. அப்போது அதனால அவங்களுக்கும் நன்றியை சொல்லி அவங்களாம் நல்லா இருக்கணும்னு சூரிய பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். ரொம்ப ஒரு அழகான விஷயமா இருக்குது. இது ஒரு சூரிய பகவானுக்கிலிருந்து அந்த அறுவடை செய்வர்களுக்கு அந்த மாடு ஏறு பண்ணுற மாடுகளுக்கு இருந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல விதமாக தான் இந்த ஒரு பொங்கல் வந்து அமைந்திருக்கிறது. சரி சுவாமிஜி, இந்த பதிவில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பொங்கல்னா என்ன, அதோட அர்த்தங்கள் என்ன, இப்போ பார்க்குற நேயர்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொங்கல் வந்து புத்தாண்டில் ஒரு அறுவடை திருநாள் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் பல காணொளிகளோட நம்ம வந்து உங்களை சந்திக்கிறோம். நான் தீபன் தணிகாஜலம் மற்றும் பிரம்மச்சாரி சுஜித் சைத்தன்யா. நன்றி, வணக்கம்.